வணக்கம். அம்மாவின் சமையல் குறிப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு அம்மாவின் சமையல் குறிப்பில் குஸ்கா எப்படி செய்வாங்கன்னு சொல்லிடுறேன். அதுக்கு தேவையான பொருள்: பாஸ்மதி அரிசி 1/2 கிலோ, நறுக்கிய வெங்காயம் தேவையான அளவு, நறுக்கிய தக்காளி தேவையான அளவு, தேங்காய் பால் 5 டம்ளர், பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே தேவையான அளவு, நறுக்கிய பச்சை மிளகாய் 6, நெய் தேவையான அளவு, கொத்தமல்லி இலை தேவையான அளவு, புதினா தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ இதை எப்படி செய்வாங்கன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த பாசுமதி அரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வாணலியில் நெய் ஊற்றி பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிட்டு, நறுக்கிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அது நல்லா வதங்கினதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து கிளறிட்டு, தேங்காய் பாலை அதில் ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு, புதினா தழை, கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையும் போட்டு, இந்த ஊற வச்சுருக்கீங்கல்ல அரிசி அதையும் அதில் போட்டு கிளறி, தேவையான அளவுக்கு தண்ணியையும் ஊற்றி, சாதம் வெந்ததும் சூடாக இறக்கி பரிமாறினீங்கன்னா சுவையான குஸ்கா ரெடி ஆகிடும். இந்த குஸ்காவை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.